ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புகிறாங்க. உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போகிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும். இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர், அது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான், மனு கொடுக்கத்தான் வந்தான். ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டு கொன்னது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல. அதையே இந்த 2 கட்சிகளில் ஒருத்தர் வந்து யார் வந்து கேட்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? கொடநாட்டில் 5 பேர் செத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல. கொன்னது யாரு? காரணம் என்ன? பேச்சே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும்போது சுட்டு கொண்டு விட்டாப்ல. சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள். வெட்டும்போது பிடிச்சியா? அதுக்கு சான்று இருக்கா? இருக்கா? இல்லை. நீ என்ன பண்ண? சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொன்று போட்டுட்டு கால் மரக்கட்டையில் ஒரு எண்ணு போட்டிருப்பில 18, 19. அதே மாதிரி எங்கள் கால்லையும் போட்டிருந்தேன் புணத்தில். அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல. அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல. நீ என்ன கேட்டிருக்கணும்? வெட்டவே வந்தான், சட்டப்படி உன் மாநிலத்தில் குற்றம், நீ சிறை தானே படுத்திருக்கணும். சுட்டுக்கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? நீ சிறை தானே படுத்திருக்கணும். என்னைய நாங்கள் தவறு, அதுக்கு வழக்காடுறோம், அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம், வெளியில் வர்றோம். நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே. அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல, அதுக்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு வரல, அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல. அப்ப எப்படி இருக்கு? இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா அண்ணா ஜெகதீசன் அம்மா இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல, என்ன நடவடிக்கை நடந்திருக்கு? இப்ப இந்த அரசியலை எப்படி பாக்குறது? எப்படிப்பட்ட ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்க பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே. அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு, இதுவா? அப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணுது. செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கல? சொல்லுங்க, எதாவது கேட்டிருக்கல? இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வுனே. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துருவோம், 10 லட்சம் கொடுத்துருவோம், 1.5 லட்சம் கொடுத்துருவோம், 2 லட்சம் கொடுத்துருவோம். இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல, ஒரு 50, 100 போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில். அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமா போட்டுறது. எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான். 50 ஆண்டு தான், அரை நூற்றாண்டு தான் இருக்கு. எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல், எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது மிகுந்த வலியா இருக்குது. ரொம்ப சொல்ல